போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எந்த ரெசிடென்ஸாலையும் வீட்டை விட்டு இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர தண்ணி போயிடுச்சு, உடச்சிட்டாங்க. அதனால வந்து ஃபுல் தண்ணியை வந்து எங்கள் சைடில் அந்த பேக்கில் தான் அது ஃபுல் எந்த உடச்சாலும் எந்த ஏரி உடச்சாலும் தண்ணி வரது அந்த காம்பவுண்ட் வரலாம். அது நிரம்பி நைட்டோட நைட்டு மழை வந்ததுனால காலையில் அடிச்சு பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு எல்லா வண்டியும் தூக்கி எழுந்திரிச்சிச்சு. அதுவே ஜென்ரலாக வந்திருக்காது. நாங்கள் 7 வருஷமா இருந்திருக்கோம். யூஸ்வலாக அப்படி இருக்காது. எங்களால் எந்த டிசிஷன் எடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. After that wall collapse, that was uncalled situation. No one was thinking about that. கிட்டத்தட்ட ஒரு 1 week we suffered. ஏன்னா ஒரு வாரம் கரண்ட்டுங்கிறது கிடையாது, தண்ணிங்கிறது கிடையாது. நீ பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட அங்கே தண்ணி கிடையாது. ஆக்சுவலாக கம்ப்ளீட் ட்ரை. பிக் ஐ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். போன வருஷம் ஃப்ளட் அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் அதிகமாக பேசப்பட்டது. பூர்வங்கரா பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட் தான். போன வருஷம் வெள்ள பாதிப்பில் ஏகப்பட்ட கார்கள் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள் வைரலாச்சு. ஸோ இந்த வாட்டி பெஞ்ச மழையில் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, கார்லாம் கரெக்டாக கார் பார்க்கிங்கில் இருக்கா, இல்லை கார் இன்னொரு கார் மேலே பார்க் ஆகிருக்கான்றதை பார்க்க தான் வந்திருக்கோம். வந்து பார்க்கும்போது எல்லா கார்களும் பார்த்தீங்கன்னா, எல்லா வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்க்கிங்கில் சேஃபாக இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது. இந்த வாட்டி பெருசாக மழை பெய்யலனாலும் தண்ணிகள் பயங்கரமாக தேங்கலனாலும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றதுனால நிறைய பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு கருதப்பட்டது. போன வாட்டி முக்கியமாக ஒரு செவுறு ஒன்று உடஞ்சுது. அந்த உடஞ்ச செவுறுனால தான் ஏகப்பட்ட கார்கள், ஏதோ இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா, போன வாட்டி ஒரு வெஸ்பாலாம் பார்த்தேன். வெஸ்பா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே ஒரே தண்ணியாக இருந்தது. இப்போ வண்டி சேஃபாக இருக்குது. வெஸ்பா இல்லாமல் ஏகப்பட்ட கார், புல்லட்லாம் ஒரு கார் கீழே சொருவிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்றத இங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் கிட்டையும் பேசலாம் வாங்க. சார், போன வாட்டி நம்ம டீம் வந்து பார்த்துருந்தோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா காருமே பயங்கரமாக டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சேஃபராக இருக்கீங்க. என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? First of all, if you can see that they have updated the walls. Everywhere, all the border has been covered with CC wall. So water will not come definitely. And before itself, they have taken some precaution and they have aware everyone that please be safe and all those things. And they have drainage system, everything was covered well. ஸோ எங்கள் இதில் வந்து இப்போ நாங்கள் புது அசோசியேஷனில் இருக்கோம். ஆக்சுவலாக we took over only since April 28. பட் நான் ட்ரெஷராக இருக்கேன். ஆக்சுவலி மான்சூனில் என்ன மான்சூன் ப்ரிப்பேர்ட்னஸ், ரெயின் வாட்டர் சாம்பிள்லாம் ட்ரெயின் அவுட் பண்ண. நீங்கள் டிராக்டர் பார்ப்பீங்க, நீங்கள் வெளில டிராக்டர் பார்ப்பீங்க, அதெல்லாம் ரெயின் வாட்டர் சாம்பிள் தான். ரெயின் வாட்டர் எல்லாம் ட்ரெயின் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோன்னா இட் பிகம்ஸ் ஈஸியர் டு ஹேண்டில். ஸோ தட் நாளைக்கு எக்ஸ்ட்ரா ரெயின் வந்துச்சுன்னா வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட் பெட்டர். போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எந்த ரெசிடென்ஸாலையும் வீட்டை விட்டு இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர தண்ணி போயிடுச்சு. எங்கள் மொத்தம் காம்ப்ளெக்ஸ்லேயே கிட்டத்தட்ட 800 வண்டிக்கு மேலே வந்து டேமேஜ் ஆயிருந்தது. 200 வண்டிக்கு மேலே டோட்டல் லாஸ். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா there's a huge development. இதே மழை நார்மல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இன்ச்சு கிட்ட இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கம்ப்ளீட்லி ட்ரைன் அவுட். இப்போ எங்கள் ஏரியாவை பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி பெரிய 3 ஏரி இருக்குங்க. சின்ன ஏரி, பெரிய ஏரி, கல்லேரின்னு சொல்லுவாங்க. 3 ஏரி. மெயினா எங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது வந்து பெரிய ஏரி தான். பெரிய ஏரி தான் ரொம்ப பெருசு இருக்கிறதுலே. அதுல வந்து போன வாட்டி பிரீச் ஆனதுனால உடச்சிட்டாங்க. அதனால வந்து ஃபுல் தண்ணியை வந்து எங்க சைடுல அந்த பேக்ல தான் அது ஃபுல் எந்த உடச்சாலும் எந்த ஏரி உடச்சாலும் தண்ணி வரது அந்த காம்பவுண்ட் வேலை தான். அது நிரம்பி நைட்டோட நைட்டு மழை வந்ததுனால காலையில அடிச்சு பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு எல்லா வண்டியும் தூக்கி எழுந்திரிச்சிச்சு. அதுவே ஜென்ரலாக வந்திருக்காது. நாங்கள் 7 வருஷமா இருந்திருக்கோம். யூஸ்வலாக அப்படி இருக்காது. போன வருஷம் மேபி ரெயின்ஸ் வாஸ் மோர் ஜாஸ்தி. அதே டைம்ல வந்து அங்க வந்து ஒரு பிரீச் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வால் பிரீச் ஆயிடுச்சு. இல்லாட்டி வால் ஒழுங்கானதுன்னா பிரச்சனை இருந்திருக்காது. வால் இல்லை, சைடில் பிரீச் ஆனது. ஸோ பீட் பெட்டர். எனிவே ஆனதாகி போச்சு. ஸோ அட்லீஸ்ட் நோ மிட்டிகேஷன் ஒர்க் பார்க்கணும். அண்ட் நோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஆல் வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பூர்வங்கரா இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் அஸ் அ லாட். லாஸ்ட் இயர் கூட ஆக்சுவலாக பூர்வங்கரா ஹெல்ப் பண்ணாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் ரிலீஃப் ஒர்க்ஸ். அது நிறைய வெளில சொல்லப்படல. ஆக்சுவலாக வாட்டர் எடுத்துருக்காங்க, மில்க் பேக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஓகே, ரெசிடென்ட்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அது ஆக்சுவலாக தெரியாது. அது ஜாஸ்தி பேசவும் படல, அன்ஃபார்ச்சுனேட். பட் தென் பண்ணது சொல்லிதானும் இல்லையா. போன வாட்டி உங்களுக்கே தெரியும், இட் வாஸ் அன் அன்பிரசிடென்ட். நோபடி ஹஸ் எக்ஸ்பெக்டட். எல்லாமே ஓவர் நைட்டாக நடந்துச்சு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா எங்களால் எந்த டிசிஷன் எடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. பட் சஃபர் ஆனதுக்கு அப்புறமா எஸ், வி ஹேட் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் அசோசியேஷன் ஆல்சோ. And builder also, they have supported a lot and giving us essentials. பால், இந்த தண்ணியெல்லாம் நிறைய போட்டு ஒரு last year if you call, they have given milk packet, foods, all were supported. And they were trying to clean up everything on time. Uncalled situation we faced. Okay,
After that wall collapsed, that was uncalled situation. No one was thinking about that. Okay, if it's like no one was aware this kind of thing will happen. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வி சஃபர்டுங்க. ஏன்னா ஒரு வாரம் கரண்ட்டுங்கிறது கிடையாது, தண்ணிங்கிறது கிடையாது. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூர்வங்கரா சைட்ல இருந்து அந்த ப்ராப்ளம் எங்க ஆச்சுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த பெரிய ஏரியில இருந்து நம்ம அணை ஏரின்னு இங்கே ஒன்று இருக்கு, அதான் நார்மல் ஃப்ளோ, வாட்டரோட ஃப்ளோ. அந்த இடத்துல போன வாட்டி கேனல் இல்லாம இருந்தது. இந்த வாட்டி கவர்மெண்ட்டும் முன் வந்து கட் அண்ட் கவரை போட்டு பெரிய ஏரியில இருந்து அணை ஏரி வர ஃபுல் லெங்த் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அது ஒண்ணு. பூர்வங்கரால இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களே வந்து கிட்டத்தட்ட 20 கோடி செலவு பண்ணிட்டு உள்ளேயே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 55 ஏக்கர், ஒன் ஆஃப் தி பிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல வந்து கேட்ச்மெண்ட்டே இங்க பெரிய இது, ரொம்ப அளவுல தண்ணி வரும். இந்த கேட்ச்மெண்ட்டுக்கு தனியாவே ஒரு கட் அண்ட் கவரை போட்டு அதுவும் அணையோட சேர்த்துட்டாங்க. இது ஒண்ணு கட் அண்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மெயின் பாத்தீங்கன்னா இருக்கிற காம்பவுண்ட் வால் எங்க டேமேஜ் ஆகுதோ அதெல்லாம் முன்னால வந்து கான்கிரீட் பிளாக்ஸ்ல இருந்தது, அதை ஃபுல்லாவே உடைச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்சிசியா மாத்திட்டாங்க. ஓகே, கம்ப்ளீட்டா ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கான்கிரீட்டை போட்டதுனால ஓரளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சேவிங் இருந்தது. தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வை வி ஹவ் நாட் காட் இன்டு ப்ராப்ளம். And we got a super support from Purvankara, their sales team. Everybody has supported us a lot. அதனால நீ பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட உங்களுக்கு தண்ணி கிடையாது ஆக்சுவலா. ஆமா, கம்ப்ளீட் ட்ரை, அப்சல்யூட் 2 வீலர் கூட ஒன்றும் டேமேஜ் ஆகல இந்த வாட்டி. பூர்வங்கரா டீம் சைட்ல இருந்து மேல்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கா? From that side also they have taken a lot of things like drainage system, all those things they are regularly cleaning here. They called a lot of motors and all to drain the water, but fortunately there was no water logging this time. பூர்வங்கரா நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கும் பூர்வங்கராக்கும் நிறைய ஜேசிபி வேணா ஜேசிபி ஆர்கனைஸ் பண்றாங்க. இப்போ நிறைய ஏரியெல்லாம் இங்க க்ளீன் பண்ணி எடுக்கணும், தண்ணி எல்லாம் வெளில போகுது. ஸோ whatever coordination, see we are in close connect with the builder. So builder issue எங்களுக்கும் basically we have a decent understanding in terms of how do we work forward. I think we are doing a reasonable job. பள்ளிக்கரணையில் அமைக்கப்பட்ட இந்த பூர்வங்கரா அபார்ட்மெண்ட்ல கடந்த வருஷம் நம்ம வந்து பார்க்கும்போது கனமழை பெஞ்சா இந்த அபார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய நிலையும், இந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம். இதனால குடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு பள்ளிக்கரணையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூர்வங்கரா அபார்ட்மெண்ட்டுடைய நிறுவனர் இங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு 4 முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருக்காங்களாம். அப்படி எடுக்கப்பட்ட முதல் நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிசி காம்பவுண்ட் வால். அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா பெய்த கனமழையில் ஒரு பெரிய செவுறு உடஞ்சி விழுந்ததால தான் தேங்கி இருந்த தண்ணிகள் எல்லாம் உள்ள வந்து ஏகப்பட்ட கார்கள் அடிச்சுக்கிட்டு போச்சு. இதனால என்டையர் அபார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய தடுப்பு வாலை இடிச்சிட்டு புதுசா ஆர்சிசி காம்பவுண்ட் வாலை அமைச்சிருக்காங்க. ரென்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் வாலை தான் ஆர்சிசி அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்ப வலுவான ஒரு காம்பவுண்ட் வாலை அமைச்சிருக்காங்க. இதன் மூலமா எந்த ஒரு பிரேக்கேஜும் வராம தடுக்க முடியும். 2வது மெஷர் பிடபிள்யூடியோட இணைஞ்சு ட்ரைனேஜ் சிஸ்டமை இன்னும் வலுவாக்கியிருக்காங்க. புதுசாகவும் நிறைய இடத்துல அமைச்சிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனை 3 ட்ரைனேஜ் சிஸ்டமாக அமைச்சிருக்காங்க. மொத்தமாக 1020 மீட்டர் அப்ராக்சிமேட்டாக கனமழை பெஞ்சாலோ இல்லை ஃப்ளட் ஏற்பட்டாலோ டவுன்ஷிப்பில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிகளை இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமா திருப்பி விட முடியும். இந்த ப்ராஜெக்டை சுற்றி பல்வேறு பகுதிகளில் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமை அமைச்சிருக்காங்க. 3வது நடவடிக்கையாக பேக் ஃப்ளோ ப்ரிவென்டர்ஸை அமைச்சிருக்காங்க. அதாவது டவுன்ஷிப்குள்ள தண்ணி தேங்கி இருந்தா அந்த ட்ரைன் சிஸ்டம் மூலியமா பேக் ஃப்ளோ ப்ரிவென்டர்ஸ் மூலியமா பள்ளிக்கரணை அணை ஏரிக்கு இந்த தண்ணிகளை திருப்பி விட முடியும். மொத்தமா 11 பேக் ஃப்ளோ ப்ரிவென்டர்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. 4வது நடவடிக்கையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூர்வங்கரா பள்ளிக்கரணை அபார்ட்மெண்ட்ல என்னதான் ஃப்ளட் ஏற்பட்டாலும் மழை பெய்து தண்ணி தேங்கினாலும் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனை தாண்டி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாத்தையும் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிகளை வெளியேற்றுறதுக்காக பம்ப் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்பஸ்குள்ளே இவங்க பம்பிங் டெக்னாலஜி அமைச்சதால தண்ணிகள் தேங்கி இருந்தா அந்த தண்ணியை பம்ப் பண்ணி அணை ஏரிக்கு திருப்பி விடுறதுக்கான பணிகளை இவங்க மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த 4 முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் மூலயமா பூர்வங்கரா பள்ளிக்கரணை அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கக்கூடிய மக்கள் சேஃபா இருக்கலாம். எந்த மழை பெஞ்சாலும் உள்ள தண்ணி வராத மாதிரியும் கேம்பஸ்குள்ள தண்ணி வராத மாதிரியும் அவங்களுடைய வாகனங்கள் போன வாட்டி ஏற்பட்ட பாதிப்புக்குள்ள ஆகாம சேஃபா இருக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க.